எபிசோட் 22ல் ஜெயஸ்ரீ வந்து பிரியனை மீட் பண்ணுறாங்க. பிரியனை மீட் பண்ணி என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வந்து எல்லாத்தையுமே எங்கள் கீர்த்தி மாமா கிட்ட சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்டு பிரியன் வந்து ஷாக் ஆகுறாரு. ஐயோ, இதனால் நிறைய பிரச்சனை வருமேங்க, ஏன் சொல்ல போகிறீங்க அப்படின்னோடனே, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, சீட்டிங் மாதிரி ஆகிடும், நான் அவரோட நம்பரும் வாங்கிட்டேன், கண்டிப்பாக அவர்கிட்ட எல்லாத்தையும் சொல்ல தான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்ன உடனே பிரியன் என்ன சொல்கிறாருன்னா, சரி அப்படி சொல்கிறதா இருந்தாலும் ஃபோனில் சொல்லாதீங்க, நேரில் சொல்லுங்கள், நேரில் சொன்னால் என்னதான் இருந்தாலும் கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணி அனுப்பி வைக்கிறாரு. இங்கே அஸ்வினும் மீராவும் பார்த்தீங்கன்னா அந்த சேசிங் ஷேக்கரை பார்க்க போகிறாங்க. அதுக்கு நேராக அஸ்வின் வந்து மீராவையும் கூட்டிகிட்டே போகிறாரு. ஸ்கூட்டியில் போகிறாங்க ரெண்டு பேரும். அங்கே போய் நேராக பார்த்தீங்கன்னா கிரிஜா மேமோட அப்பார்ட்மெண்ட்டில் போய் நிற்கிறாங்க. உடனே இவங்க பார்த்து ஷாக் ஆகிட்டு மீரா வந்துட்டு அஸ்வின் கிட்ட கேட்குறாங்க, இதே இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு எதுக்கடா வந்திருக்கு அப்படின்னே, ஏன் உனக்கு இந்த அப்பார்ட்மெண்ட் ஏற்கனவே தெரியுமா அப்படின்னே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி அப்படி சமாளிக்கிறாங்க. சமாளித்த உடனே சரி நீ இங்கே நில்லை, நான் போய் உள்ளே போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பார்க்கிங்கில் வந்து மீராவை விட்டுட்டு போகிறாங்க. மீராவை பார்த்தோன்னே அந்த செக்யூரிட்டி கேட்குறாரு, ஜூனியர் லாயரில் அப்படிங்கிறாரு. அஸ்வின் அப்படி முடிச்சுக்கிட்டு நேராக அந்த சேசிங் ஷேக்கரை பார்க்க போயிடுறாங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு பேப்பருக்கு 20,000 ஆகும், ஸோ 7 பேப்பர்ஸ்க்கு 1,40,000 ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு நார்மலி நான் எல்லாருக்கிட்டையும் ஒரு பேப்பருக்கே 40,000 வாங்குவேன், நீங்கள் வந்து யாரோடையோ ரெக்கமெண்டேஷனில் வந்தனால தான் ஒரு பேப்பருக்கு 20,000 அப்படின்னு சொன்னோன்னே அஸ்வினும் கேட்டு ஷாக் ஆகிட்டு திருப்பி வராரு. அவர் வரதுக்கு முன்னாடி இங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்க்கிங்கில் வந்து மீரா வந்து ஸ்கூட்டி நிறுத்திருப்பாங்களா, அந்த டைமில் கரெக்டாக மது வராங்க. மது வந்துட்டு இந்த இடத்துல தான் நான் என்னோட பைக்கை பார்க் பண்ணுவேன், ஸோ நீ ஸ்கூட்டி எடுத்துகிட்டு போகணுன்னே, இல்லை என்கிட்ட கீ இல்லை, ஒருத்தர் உள்ளே போயிருக்காரு, இப்போ 5 மினிட்ஸில் வந்துடுவார் அப்படின்னே, 5 மினிட்ஸில் என்னால் வெயிட் பண்ண முடியாது, இப்போவே கீ வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு மது சண்டைக்கு வராங்க. மீரா முதல்ல பொறுமையாக தான் பேசுகிறாங்க. அப்புறம் மது சண்டைக்கு வந்தோடனே மீராவும் சண்டைக்கு போகிறாங்க. கடைசி மது கோவத்தில் மீராவோட ஸ்கூட்டியை தள்ளி விட்டுறாங்க. அந்த டைமில் கரெக்டாக அஸ்வின் திருப்பி வராரு. வந்தோடனே நான் அஸ்வின் பயங்கரமாக சண்டை போடுவாருன்னு பார்த்தேன். நான் அஸ்வின் வந்து மது கிட்ட பம்மிட்டு அப்படியே சாஃப்ட்டாக பேசிட்டு, இல்லை நாங்கள் கிளம்பிடுறோம்னு சொல்லிட்டு மீராவையும் கூட்டிகிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாரு. இப்போது வேல்பாண்டி, அதாவது சித்தார்த்தோட அப்பா வீட்டுக்கு அவரோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் வர சொல்லியிருந்தார் இல்லையா, அவர் வந்து வந்திருக்காரு, ஃபேமிலியோடு வந்திருக்காரு. அவருக்கு ஒரு பொண்ணு இருக்காங்க கல்யாண வயசில். ஸோ இன்டெரக்டாக வந்து ஒரு மாப்பிள்ளை பார்க்குற ஃபங்க்ஷன் மாதிரி தான் அவர் அரேஞ்ச் பண்ணியிருக்காரு. அதுக்காக தான் அவங்க வந்திருக்காங்க. வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, இவர் சித்தார்த்தோட அப்பா என்ன பண்ணுறாருன்னா, அவங்க அப்பாவை கூட்டிகிட்டு வெளியே போகிறாரு. அவங்க அம்மாவை இவங்க அம்மாவை கூட்டு வெளியே போக சொல்லிட்டு, பேசிக்கலி என்னென்னா சித்தார்த்தும் அந்த பொண்ணும் சேர்ந்து பேசிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அமைச்சு கொடுக்குறாரு. அந்த பொண்ணு சித்தார்த் கிட்டே நீங்கள் ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கீங்க அது இது நிறைய பேசுது. ஆனால் சித்தார்த் வந்து பெருசாக பிடி கொடுத்து பேசலை. அப்புறம் அவங்க கிளம்பி போனதுக்கப்புறமா சித்தார்த் வந்து ரொம்ப ஆக்வர்டாக இருந்துச்சு, நீங்கள் இப்போ என்ன வேலை பார்த்தீங்கன்னு எனக்கு இப்போ நல்லா புரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாக அவங்க அப்பா கிட்ட பேசினோன்னே, அவங்க அப்பாவும் அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, இதான் நடக்கும், அந்த ஹரிணி பொண்ணு உனக்கு வேண்டாம் அப்படிங்கிறாங்க. அதான் ஏன்னு அம்மாவும் பையனும் கேட்கும்போது, அது ஒத்து வராது, அது வேண்டானா வேண்டாம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. ஸோ அவர் கண்டுபிடிச்சிட்டார் போல இருக்கு, இந்த மாதிரி ஹரிணியோட அப்பாவுக்கு 2 ஒய்ஃப் இருக்குது அப்படிங்கிறது. அதனால தான் அவர் வந்து அந்த ஃபேமிலி வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே சித்தார்த்தும் வந்து செம கட்பாட்டி, நான் எங்கேயாச்சும் வெளியே போகிறேன்னு சொல்லிட்டு பைக் சாவி எடுத்துகிட்டு வெளியே கிளம்பி போகிறாரு. அப்போ அவங்க அம்மா வந்துட்டு அவங்க அப்பா கிட்ட திட்டுறாங்க, இருந்தாலும் ரொம்ப ஓவராக போகிறீங்க அப்படின்னோடனே, நீங்களும் தானே லவ் மேரேஜ் பண்ணீங்க, என்னை லவ் தானே பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க, எங்கள் அப்பா கிட்ட வந்து எல்லாம் பேசுனீங்கன்னு சொன்னோன்னே, அதெல்லாம் ஓகே, நான் ஹரிணி தான் வேண்டாம்னு சொல்கிறேன், நான் லவ்வே வேணாம்னு நான் சொல்லலை, இந்த பொண்ணு வேண்டாம், அதனால் நீ வந்து நான் பார்க்குற பொண்ணு தான் அவன் கல்யாணம் பண்ணி ஆகணும், அவன் என் வழிக்கு வந்து தான் ஆகணும்னு அவங்க அப்பாவும் ரொம்ப ஹார்ஷாக சொல்கிறாரு. இப்போ மது வந்து அவங்க வீட்டில் இருக்காங்க. அப்போ ஜக்கு வந்து கரெக்டாக மதுவுக்கு கால் பண்ணிவிட்டு, நான் உங்கள் வீட்டு பக்கத்தில் தான் இருக்கேன், நீ வெளியே வரியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீ மது வெளியே வராங்க. வெளியே வரும்போது அவங்க அம்மா கேட்குறாங்க, யார் பார்க்க போகிறேன் அப்படின்னோடனே, ஃப்ரெண்டை பார்க்க போகிறேன் அப்படின்னோடனே, உன் ஃப்ரெண்டு யார் அப்படின்னோடனே, இதெல்லாம் நீ கேட்காத அப்படின்னு சொல்லி மது திட்டிகிட்டே அந்த இடத்த விட்டு கிளம்பி வந்துடுறாங்க. வந்து இங்கே ஜகு கூட உட்காந்து அன்பாக பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஜகு கேட்குறாங்க, உங்கள் அம்மா எங்கே, உங்கள் அப்பா எங்கே இருக்காங்கன்னொடனே, இல்லை எங்கள் அப்பா வந்து பிஸ்னஸ் பண்ணுறாரு, எப்பயாச்சும் தான் வருவார் போவார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்க அம்மா அப்பா லவ் மேரேஜான்னு கேட்டோடனே, ஆமாம் லவ் மேரேஜ் தான், பட் அவங்க லவ் பண்ணுறாங்களானே டவுட்டாக தான் இருக்குது, ஏன்னா 2 பேரும் அவ்வளோ பெருசாக ஹாப்பியாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணலை அப்படின்னு சொல்லி இவங்க சொல்கிறாங்க. அப்போது வந்துட்டு ஜக்கு கேட்குறாங்க, இங்கே ஏதாவது அப்பார்ட்மெண்ட் சேலுக்கு கிடைக்குமா, இங்கே எல்லாம் அப்பார்ட்மெண்ட் என்ன ரேட் ஆகுது அப்படின்னோடனே, இல்லை நாங்கள் இங்கே ரெண்ட்டுக்கு தான் இருக்கோம், ஆனால் ரீசெண்டாக தான் சிட்டியில் நாங்கள் ஒரு பெரிய வீடு வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு மது சொல்கிறாங்க. இதை கேட்டு ஜக்கு ரொம்பவே ஷாக் ஆகுறாரு. அப்போ வந்துட்டு, நீ என்ன என் அலையன்ஸ் பார்க்க வந்த மாதிரி இவ்வளோ டீட்டெயில்ஸ் கேட்குற அப்படின்னோடனே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா நம்ம 2 பேரும் பழகிக்கிறோம்ல, ஸோ உன்னோட டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம் தான் கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜக்கு சொல்லிவிட்டு அங்கே கிளம்பி போயிடுறாரு. மது வந்து முழுக்க ஜகுவை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இந்த விஷயத்தை வந்து ஜகு வந்து தன்னோட சிஸ்டர்ஸ் கிட்டலாம் சொன்னோன்னே அவங்களாம் ஷாக் ஆகுறாங்க. நம்மக்கிட்ட பணம் இல்லைன்னு சொல்லிட்டு அப்பா அந்த லேடிக்கு வீடு வேறு வாங்கி கொடுத்துருக்காரா, முதல்ல எப்படியாச்சும் அப்பாவோட ஃபினான்ஸ் டீட்டெயில்ஸ்லாம் நம்ம எடுக்கணும், கிரெடிட் டெபிட் டீட்டெயில்ஸ்லாம் ஃபுல்லாக எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயஸ்ரீ சொல்கிறாங்க. உடனே இவங்களும் சரி ஓகே நம்ம ஏதாச்சும் பிளான் பண்ணி எடுக்கலாம், ஆனால் அம்மாவுக்கு இது விஷயம் எதுவுமே தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே அவங்க அப்பா மார்னிங் முழிச்சு வரும்போது வாக்கிங் போயிட்டு வந்து முட்டி வலின்னு உட்கார்றாரு. அந்த டைமில் மீரா கரெக்டாக அங்கே வந்துட்டு, என்னப்பா முட்டி வலியா, ஸ்ட்ரெச் பண்ணுங்கள், தண்ணி குடிங்க அப்படி இப்படின்னு சொல்லி கொஞ்சம் அட்வைஸ்லாம் பண்ணுறாங்க. பண்ணிவிட்டு அப்பா கிட்டே என்ன கேட்குறாங்கன்னா, அப்பா எனக்கு நான் பிகாம் முடிக்க போகிறேன்ல, ஸோ இன்டர்ன்ஷிப் பண்ணணும், அதுக்கு நம்ம கடைக்கே வந்து கணக்கு வழக்கு பார்த்துக்கலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு வந்து அவங்க அப்பா, இல்லை என்னோட ஃப்ரெண்டு கடையில் உன்னை சேர்த்து விடுறேன், நம்ம கடையில் நீ சரியாக வேலை பார்க்க மாட்டேன், ஒழுங்காக வேலை கற்றுக்க மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லி இவர் மழுப்புறாரு. அதுக்கு மீரா, விடாப்பிடியாக உங்கள் கடைக்கே தான் வருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டைமில் ஹரிணியும் அம்மாவும் சேர்ந்துக்கிறாங்க. ஹரிணி வந்து மீராவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, அம்மா வந்து அப்பாவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. கடைசியில் இவர் விடாப்பிடியாக, இல்லை நீ வேறு கடைக்கு தான் போடுன்னு சொல்லிட்டு போயிடுறாரு.
இதுக்கு ஏன்னா அவங்க அம்மாவும் வந்துட்டு இல்லை நீ அப்பா பேச்சு கேளு, அப்பா சொல்கிறது தான் கரெக்டுன்னு. கடைசி மீராக்கும் என்ன பண்ணுறது அப்படிங்கிறது தெரியல, அப்பா ஒத்துக்கலேன்னு சொல்லிட்டு முழிச்சிட்டு நிற்கிறாங்க. அதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.